கொரோனா வியாதினால ஊசி வந்து போட்டுட்டு வராங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்கக்கா. அதை போடுறதுனால நிறைய பேர் இறக்குறாங்களே. உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. வீக்காக இருக்கிறவங்க சுகர் பிபி பேஷண்ட்டுக்கு போட்டால் செத்துடுறாங்க. அந்த ஊசி போட்டா எங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிடுமோ, நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுமோ, நம்ம குழந்தைங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு பயம். அது அரசாங்கம் இது பொறுப்பாக முடியுமா? பொறுப்பாக மாட்டாங்க. அது வந்து நல்லதா என்னன்னு நம்மளுக்கு புரியல. நம்மளை வச்சு இந்த கேம் விளாட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த இன்ஜெக்ஷனால தொழில் விஷயமா அது என்னன்னே புரியல. 2 பேரும் இன்னைக்கு காலம் வேணும். அண்ணன் தம்பிங்கண்ணா பிராமிஸ் ஆகுது. சைதாப்பேட்டில் நடந்தது. லீவே இல்லப்பா. கொரோனா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுனே தான் இருக்கிறோம். தம்பி, என்ன கோவப்படுத்தணும்ன்ற ஒரே நோக்கத்துல கேள்வி கேட்குறியா? என் நோக்கம் அது இல்லைங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. வெல்கம் பேக் டு படிக்காதவன் யூடியூப் சேனல். கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து லாக்டவுன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இரவு நேர லாக்டவுன். நாளையிலிருந்து 6ஆம் தேதியிலேருந்து பகுதி நேர லாக்டவுன். அதாவது பகல் 12 மணி வரைக்கும் தான் கடை மற்றும் மற்ற இதர சேவைகள்லாம் செயல்படுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மக்களை எப்படி பாதிச்சிருக்குன்னு நம்ம எல்லா ஒரு மக்கள்கிட்டையும் பேட்டி எடுக்க போகிறோம். வணக்கம்க்கா. உங்கள் பேர் என்னக்கா? என் பேர் கங்கா. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கக்கா? பீடி வேலை செய்கிறேன். இது டீ கடை வச்சுருக்கேன். 2 பொட்டை பசங்க இருக்குது. கை உழைப்பம் தான். அது செஞ்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. சரிங்கக்கா. இப்போ வந்து நீங்கள் டீ கடை வச்சுருக்கீங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து லாக்டவுன்லாம் போடுது. அதனால உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்காக்கா? ஆமாம், பசங்க பின்ன படிப்பு செலவுக்கெல்லாம் நாங்கள்லாம் வேலை செஞ்சாதான் நாங்கள் இது பண்ண முடியும். எங்களுக்கு வீட்டுக்கார் கிடையாது. அவர் இறந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் வேலை செஞ்சாதான் என் பசங்களுக்கு சாப்பாடு போட முடியும், படிக்க வைக்க முடியும். இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்க முடியுமா? இப்போ வந்து இந்த லாக்டவுன்னால எல்லா பொருளும் விலைவாசி ஏறுது. பாலோட டீத்தலோட விலை கூட விலைவாசி ஏறுது. அது நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? அது எல்லா இடத்துலயும் இருக்குது தானே. பொதுவாக என்ன பண்ணுது, நாளோட நாளாக ஓடின்னு இருக்கிறோம். ஓடுற வரைக்கும் ஓடட்டுமே பொழப்பு அப்படின்ட்டு. கவர்மெண்ட் வந்து இந்த கோவிடுக்காக ஊசி போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஊசியை பத்தின ஒரு கருத்து சொல்லுங்கக்கா. ஊசின்னா ஒவ்வொருத்தர் சில பேர் அந்த ஊசி போட்டோன்னே இறந்துறாங்கன்னு வேற பயமுத்துறாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து நல்லா இருக்குதுட்டாங்க. வயசானவங்க அந்த காலத்து கட்டைக்கு செட் ஆகுது. இந்த மாதிரி இருக்குன்னா எங்களை மாதிரி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிப்போகுது. அதனால எங்களுக்கு பயமா இருக்குது. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் கிடையாது. அந்த ஊசி போட்டால் எங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுமோ, நம்ம குழந்தைங்களை விட்டுட்டு போயிடுமோ, நம்ம குழந்தைங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு ஒரு பயம். அது அரசாங்கம் இது பொறுப்பாக முடியுமா? பொறுப்பாக மாட்டாங்க. கேட்டால் உங்களுக்கு தானே நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, போகிறதுக்கும் பயமும் இருக்குது. வணக்கக்கா. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணுறீங்கக்கா? என் பேர் திலாகா. காய் கடை தொழில் தான் பண்ணுகிறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ நாளையிலேருந்து கவர்மெண்ட் வந்து பகுதி நேர ஊரடங்கு போட போகிறாங்கக்கா. அதுக்குள்ளே நீங்கள் காய்கறிலாம் விற்றுருவோன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சத்தியமா முடியாது. 6 to 12 ஒண்ணுமே வைக்கவே மாட்டோம். எங்களுக்கு அந்த டைம்ல வியாபாரமே இல்லை. 1 மணி நேரம் தான் எங்களுக்கு வியாபாரம் ஓடும். அதுக்கப்புறம் வெயிலுக்கு ஆளுங்களே வரமாட்டாங்க. சாயந்தரம் தான் எங்களுக்கு வியாபாரமே. காய்கறியோட விலைகள் பற்றிலாம் ஏறி இருக்காக்கா, இறங்கி இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கக்கா. நாளையில இருந்து ஏத்திடுவாங்க. ஏத்தனா எங்களுக்கு வியாபாரம் ஒன்னா தானே. ஓடாம இருந்தா அந்த 2 மணி நேரத்துக்குள்ள நாங்க என்னத்த வியாபாரம் பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. எங்களுக்கு எல்லாம் நஷ்டம் தான். இந்த லாக்டவுனே போடாம டைமிங் மாறினாலும் சரி, எதாவது போடாம விட்டா கூட நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம். சரிங்கக்கா. இப்போ வந்து கோவிட் அந்த கொரோனா வியாதினால ஊசி வந்து போட்டுட்டு வராங்க கவர்மெண்ட்ல இருந்து. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கக்கா. அதை போடுறதுனால நிறைய பேர் இறக்குறாங்களே. அது போடாம விட்டாவே ஜனங்க நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றிக்கா. வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன தொழில் பண்ணுறீங்கம்மா? என் பேர் மைதிலிப்பா. நான் இந்த நகராட்சி வேலை செய்கிறேன். எல்லாருக்கும் லீவ் இருக்கு, எங்களுக்கு லீவ் இல்லை. எங்களுக்கும் பயம். வீட்டில் பசங்க பிள்ளை குட்டிங்க எல்லாம் இருக்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போனால் அவ்வளோ பயமா இருக்குது. நமக்கும் தொற்று நோய் வந்துட்டா என்ன பண்றது? வேற வேலை இல்லாதனால நாங்கள் இந்த வேலைக்கு வந்திருக்கிறோம், வயிற்று பழப்புக்காக. வேற என்ன செய்யுதுப்பா? ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை எங்களுக்கு. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து கோவிட் ஊசி எல்லாம் போட்டாங்கம்மா. அந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்காங்களா? போட்டிருக்கிறோம்ப்பா, போட்டோம். அதனால ஏதாவது பாதிப்பு உங்களுக்கு தெரியுதாமா? கொஞ்சம் உடம்பு வலி, கை கால் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப பயமா இருக்குது. போடலாமா வேணாவான்ற மாதிரி எல்லாம் ஊர்ல எவ்வளோ சாவுங்களா ஆகுது. அதனால பயந்துக்கின்னு நாங்கள் போடுறதுக்கு இல்லாமல் இருக்கிறோம். கவர்மெண்ட் வந்து எல்லா தொழிலுக்கும் வந்து விடுமுறை விடுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து விடுமுறையே கிடையாது. லீவே இல்லைப்பா. கொரோனா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலை செஞ்சுனே தான் இருக்கிறோம். கொரோனா இருக்குது, வீட்டில் இருக்கணும் அப்படின்ற இதே இல்லை. வேலைக்கு வந்துன்னு தான் இருக்கிறோம். சரி. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணுறீங்கண்ணா? சார், என் பேர் வந்து குமரேஸ்வரன். நான் வந்து பெயிண்ட் வேலை செய்கிறேன்.
இப்போ என் கூட இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ வீடு வசதி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த லாக்டவுன் போட்டாங்கனாக்கா இப்போ நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு, அதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட கஷ்டம்தான். அதாவது ஆக்சுவலாக ஒரு ஹோட்டலாவது திறந்து வைங்க அப்படின்றது. 3 வேளை சாப்பிட்றோம், வெளியே தான் சாப்பிட்டாகணுன்ற தலையெழுத்து இருக்கிற என்ன மாதிரி அனாதைங்க, வீடு வசதி இல்லாத என்ன மாதிரி அனாதைங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஹோட்டலில் தான் சாப்பிட்டாகணும் அப்படின்றப்போ இந்த பட்சத்தில் ஹோட்டல் திறந்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து கோவிட்னால இன்ஜெக்ஷன் போட்டு வராங்க, அதை பத்தின உங்க கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. சார், இன்ஜெக்ஷனால சில பேர் வந்து டெத் ஆகுறாங்கன்றது கேள்விப்பட்டேன். நான் இன்னும் போட்டுக்கல. எனக்கு வந்து 42 தான். 42வா 43 43 வயசு ஆகுது. அதனால இப்போ நான் போட்டுக்கணும்னு ஆசைவும் படல, வேணான்னு சொல்ல முடியல. இதை நான் போட்டுக்கலாமா வேணாமான்றது கூட பயமாகவும் இருக்குது, போட்டுக்கணுன்றதும் தோணுது. கவர்மெண்ட் வந்து 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஹோட்டல், அதாவது என்ன மாதிரி அனாதைங்க, வீடு வாசல் இல்லாத அனாதைங்க வந்து கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். அப்போனா ஹோட்டலாக திறந்து வைக்கணும். சரிங்களா? எனக்கு அதாவது அத்தியாவசிய பொருள் அப்படின்றது இந்த ஹோட்டலும் கூட வந்து நீங்கள் பார்சல் போட்டு சாப்பாடு போட்டு நீங்கள் படையல் போட்டு சாப்பாடு போடுங்கன்னு சொல்ல. எனக்கு வந்து பார்சலாவது கட்டி கொடுத்தா சாப்பிடணும். நிறைய பேர் வடநாட்டிலேருந்து வரானுங்க, இப்போ என்ன மாதிரி அனாதைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு மஸ்டா தெரியுது, மற்றபடி வேற ஒன்றும் தெரியல. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? லதா. நீங்க என்ன தொழில் பண்றீங்கம்மா? டிஃபன் கடை வச்சுன்னு இருக்கிறோம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கோவிடுக்கு வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்கம்மா. இப்போ வந்து இரவு நேர லாக்டவுன் போட்டிருந்தாங்க. இப்போ பகுதி நேர லாக்டவுன் வந்து 12 மணி வரைக்கும் தான் கடை இருக்குன்னு போட்டிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்னம்மா? ரொம்ப பாதிக்கப்படுறோம். 12 மணிக்குள்ள எங்களால் எந்த சரக்கும் வாங்க முடியாது. டிஃபன் கடையிலையும் 11 மணி வரைக்கும் நாங்கள் தொழில் செய்கிறோம். எங்களால் வாங்க முடியல. இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரிம்மா, இப்போ வந்து அந்த கடை அடுப்புனால வந்து பொருட்களோட விலைவாசி அதிகமாயிடுச்சு. இப்போ நீங்க அந்த விலைவாசியை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்கம்மா. அதுதான் விலைவாசி அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைனால செய்கிறோம். கொஞ்சம் குறைஞ்சா சந்தோஷமா இருக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து கோவிடுக்கு வந்து வேக்சின் போட்டுட்டு வராங்க. ஸோ அந்த ஊசி வந்து போடுறதுனால பல தவறான தகவல்கள் பரவிட்டு இருக்கு. நீங்க அந்த ஊசி போட்டிருக்கீங்களாம்மா? ஆமாம், போட்டிருக்கிறேன். உடம்புல நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. வீக்காக இருக்கிறவங்க சுகர் பிபி பேஷண்ட்டுக்கு போட்டால் செத்துடுறாங்க. அதனால் வந்து உடம்பு ஹெல்த்தியாக இருக்கிறவங்க மட்டும்தான் அது ஒர்க் ஆகுது. உடம்பு வீக்காக இருக்கிறவங்களுக்கு போட்டால் இறந்துடுறாங்க அவங்க. ஆனால் இந்த ஊசியை நீங்கள் போட்டிருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு சுகர் பிபி எதுவும் இல்லை, அதனால நான் நல்லா இருக்கிறேன். மற்றவங்க போட்டால் 2-3 பேர் எங்கள் தெருவிலே செத்துட்டாங்க. ஆமாம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்னம்மா? இந்திராணி. நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? நாங்கள் வந்து காய் தொழில் செய்கிறோங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மணி 12 முடிச்சிருந்தாங்க. நாங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல, என்ன தொழில் இருக்குதுன்னு என்ன செய்து தெரியலிங்க எங்களுக்கு. அப்படிங்களாம்மா? இப்போ கவர்மெண்ட் வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்போ பகுதி நேரம் வரைக்கும் தான் கடை வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்கள் வியாபாரம்லாம் எப்படிமா இருக்கு? எங்கள் வியாபாரமாக ரொம்ப கெட்டு போச்சுங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 12 முடிச்சிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன தொழில் செய்கிறது? அப்போது வேற ஒன்றும் இல்லை. சரி, இதுதான் ரொம்ப டல்லாக போகுது. வியாபாரமே இல்லை, சுத்தமாக வியாபாரம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன தொழில் செய்யுதுன்னா அவங்க தான் கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன ஒன்று செய்யணும், வேற ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் வந்து காய்கறி வாங்குற இடத்துல வந்து ஹோல்சேல் ரேட்டில் நீங்கள் எடுப்பீங்க. அங்கே வந்து விலைவாசி அதிகமாகிடுச்சு. இப்போ மக்கள்கிட்ட கொடுக்கும்போது மக்களுக்கும் விலைவாசி அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் வாங்குறவங்களாம் என்னம்மா சொல்கிறாங்க? அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன் அவ்வளோ விலை ஏற்றி விற்கிறீங்கன்னு எங்களை கேட்குறாங்க. வேற என்ன சொல்கிறதுனாக்கா சொல்லுப்பா சொல்லு. அதாவது ஹோல்சேலே கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகுது, கம்மியாகுது. நீங்கள் மட்டும் எவ்வளோ ஜாஸ்தி பண்ணுறீங்க? நம்ம தள்ளு வண்டியால் ஒரு 5 ரூபா வச்சு போகிறோம் கிலோவுக்கு. அவ்வளோதான் இருக்குது. எங்களால் வியாபாரம் இப்படி தான் இருக்குது. வேற என்னங்க பண்ண முடியுங்க சொல்லி பார்க்கலாம். வெயிலுக்கு ஒன்றுமே முடியல. அதனால வந்து கொஞ்சம் ஏற்றி விற்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. கிலோவுக்கு 5 ரூபா வச்சு விற்கிறோம், அவ்வளோதான் இருக்கிற விஷயம். சரிங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் வந்து நோய் பரவுது, அதை தடுக்கிறதுக்காக வந்து புதுசாக வேக்சின் இன்ஜெக்ஷன்லாம் ஊசியெல்லாம் போடுறாங்க. அதை வந்து நீங்கள் போட்டிருக்கீங்களா? இல்லை அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இன்னும் போடல 2 பேரும் போய் போடுறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்படியே வெட்டியா இன்னும் போடல போய். அதாவது அதை நான் கூட போடல, போடணும் போய். சரி, அதால ரொம்ப கொஞ்சம் பாதிப்படுதுன்னு பசங்களாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துன்னு நாங்கள் போடாத இருக்கோம். ரொம்ப பேர் வந்து சத்துறான்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பேர் ரொம்ப என்னென்னவோ சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து பயந்து நாங்கள் போடாதே இருக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. சரிங்கம்மா. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. பார்த்திபன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா? டீ கடை வச்சிருக்கேன். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இரவு நேர ஊடகங்க மாதிரி நாளையில வந்து பகல் 12 மணி நேரம் வரைக்கும் தான் கடை இருக்குன்னு சொல்றாங்கன்னா, அதை பத்தின உங்க கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. ஆனால் 12 மணின்னா இப்போ நாங்கள் ஃபுல்லாக வேலை செஞ்சால் 600 ரூபாய் கூலி தராங்கண்ணா.
இப்போ 12 மணிக்கு மேலே கடை லாக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வியாபாரமே வந்து ஈவினிங் தான். ஈவினிங்லேயே மூட சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு 300 ரூபா தான் கிடைக்கும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகும். வேறு ஒன்றும் இல்லைன்னா முழுமையாக விட்டா கூட நல்லாயிருக்கும் எங்களுக்கு. நீங்கள் தான் எதனா ஏற்பாடு பண்ணோம் சொல்லி, அவ்வளோதான் என்னோட கருத்து. இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து இன்ஜெக்ஷன் போட்டு வராங்கண்ணா. மக்கள் கிட்ட நிறைய கருத்து இருக்கு. உங்க கருத்தை பத்தி சொல்லுங்கண்ணா. இன்ஜெக்ஷன் பார்த்தா போட வேண்டியதுதான். மற்றபடி இந்த லாக்டவுனு நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. வேறு ஒன்று கூலி தொழிலாளர்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வேறு ஒன்றும் இல்லைண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் பிரகாஷ் சார். என்ன தொழில் பண்ணிட்டு வரீங்கண்ணா? நான் காய் கடை வச்சுருக்கேன் சார். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இரவு நேர ஊரடங்கு ஞாயிறு அன்று வந்து முழு அடைப்பு போடுறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நாளையிலேருந்து பகல் 12 மணி வரைக்கும் தான் கடைன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து அப்படி கடை வந்து 12 மணி வரைக்கும் தான் இருக்குன்னா உங்கள் தொழில் வந்து எந்த அளவுக்கு இருக்குண்ணா? ரொம்ப பாதிக்கும் சார். ஏன்னா 12 மணி வரலைன்றது எங்களுக்கு காய்கடைன்றது போதனைக்கு உட்காந்தா தான் ஓரளவுக்காவது இதாகும். 12 மணி வரலைன்றது ஒரு அத்தியாவசிய பொருள். இது யாரும் வரலாம், எந்த நேரத்தில் ஒரு தக்காளி இல்லை, ஒரு வெங்காயம் இல்லைன்னு வரலாம். அந்த மாதிரி டைமில் இது நம்ம காத்திருந்தா தான் நமக்கு இதில் ஒரு 10 நிமிஷம் லாபம். அதுவும் இல்லாமல் இது அவ்வளோ நேரத்துக்குள்ளே இது குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இது பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிற வியாபாரம் இல்லை இது. அதனால் தயவுசெய்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 மணி வரலுமாவது இருந்தால் தான் எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 12 மணி வரலையும் டைம் பத்தாது. அதில் ஒரு 2-3 மணி வரலுமாவது கண்டிப்பாக கடை அனுமதி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கோவிடுக்காக அந்த ஊசி போட்டு வராங்க. அந்த ஊசி பற்றின கருத்துக்கள் மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. தடுப்பூசி போடுறது நல்லது தான் சார். அதாவது ஒரு நோய் வந்து தடுப்புக்கூடிய சக்தினாக்கா அது ஊசி போடுறதுல பற்றி எந்த தப்பும் இல்லை, நல்லது தான். தடுப்பூசின்றது அது வந்து ஒரு நோய் வருதுன்னா தடுக்குதுனாக்கா அதை தடுப்பூசின்றது நல்ல விஷயம் தான். அது தப்பு கிடையாது, அது போடலாம். ரூல்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அத்தியாவசிய பொருள்ன்றது ஒரு காய்கறி கடை ரொம்ப அத்தியாவசிய பொருள், பால் இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அத்தியாவசிய பொருள். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே தேங்க்யூ. அண்ணா வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன தொழில் பண்ணுறீங்கண்ணா? என்னுடைய பேர் சரவணன். இந்த ஹோட்டல் நடத்திருக்கேன். இப்போ வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பகுதி நேர ஊரடங்கு கொண்டு வர போகிறாங்கண்ணா. அது அந்த 4 மணி நேரத்தில் உங்கள் வியாபாரம் பண்ணிட முடியுமா? அதை பற்றி கருத்து சொல்லுங்கண்ணா. ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா போன லாக்டவுன்லேயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி ஒன்றும் சொல்ல முடியாது. வாழ்வாதாரம் ஃபுல்லாக பாதிக்கப்படுது. அதுக்கு எதனா அரசாங்கம் ஒரு தீர்வு பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு வராங்க. அந்த வேக்சின்னால பல்வேறு கருத்துக்கள் மக்கள்கிட்ட இருக்கு. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கண்ணா. இல்லையா, அந்த இன்ஜெக்ஷன் பற்றி எனக்கு சரியாக தெரிய வரல. அது எப்படின்ற நான் எப்படி சொல்கிறது? இல்லை, இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு சொல்லி உங்களை சொன்னால் நீங்கள் போடுவீங்களா மாட்டிங்களா? இல்லை, அரசாங்கம் என்ன சொல்லுது அதை நம்ம செஞ்சு தானே ஆகணும். நம்ம நல்லது தான் சொல்கிறாங்க, அதனால் இன்ஜெக்ஷன் போட்டுக்குவோம். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? நான் வந்து பிரியாணி கடை வச்சுருக்கிறேன்யா. நான் வந்து சிக்கன் வாங்குறதுக்கு வரேன். வாங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் நாள். அன்றைக்கே வியாபாரம் இல்லை. அவங்களுக்கும் தொழில் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு தான் அது. சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான ஒரு பாதிப்பு தான் அது. ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் பண்ணிட்டா என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி வியாபாரனாலே இல்லைன்னா எதுவும் பிரயோஜனம் இல்லை. அன்றைக்கி தான் வருமானமே. ஏன்னா எல்லாமே வந்து அன்றைக்கி தான் சாப்பிட்றாங்க. மிச்ச நாள் வந்து அவங்க வந்து வேலையில் போயிடுறாங்க. அது பிரச்சனை தீர்ந்து. ஞாயிற்றுக்கிழமை தான் மைண்ட். சின்ன தொழிலாளி கூட அன்றைக்கி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. கரெக்டாக இல்லையா? அன்றைக்கி வந்து இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? எல்லாம் சிறு தொழிலெலாம் ரொம்ப பாதிப்பு தான். எல்லாருக்கும் பாதிப்பு தான் அது. நாளையிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் தான் கடை இருக்குது. அதை பற்றி சொல்லுங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு தான் அது. யாருமே அது வந்து ஈடுகட்ட முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து இன்னைக்கு கடவை போட்டால் தான் நாளைக்கு சாப்பிட முடியும். புரியுதா இல்லையா? நம்ம பசங்க வச்சுன்னுக்கிறோம். நம்ம 2 பசங்களுக்கே நம்மளால தள்ளாட முடியல. அவங்க 4 பசங்க வச்சுன்னுக்கிறாங்க. அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இந்த கஷ்டங்களை வந்து அவங்க அரசாங்கம் தான் வந்து இது பண்ணணும். அரசாங்க கையில் தாங்க இருக்குது, நம்ம கையில் எதுவும் இல்லை. நம்ம வந்து செய்கிறோம், தொழில் செய்கிறோன்னு போகிறோம். அன்றைக்கி வந்து போட்ட முதல் எடுப்போமா இல்லையான்னு தெரியல. 12 மணிக்குன்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. தொழில் பாதிப்பு தான் அது. எல்லா தொழிலும் பாதிப்பு அது. இப்போ காய் கடைக்காரன் வந்து 12 மணி வியாபாரம் முடிஞ்சுனுங்களா? ஆகாது. எல்லாருக்கும் சிறு தொழிலெலாம் பாதிப்பு தான் அது. பாதிப்பான தொழில் தான். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வராங்கன்னா கோவிட் ஊசி, அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஐயா, இன்ஜெக்ஷன் போட்டவங்க சிலருக்கு ஒத்துக்குது, சிலருக்கு ஒத்துக்கலை. இன்றைக்கி வந்து எங்கள் சைதாப்பேட்டில் ஒருத்தர் சம்பத்துன்ட்டு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் வந்து போட்ட இன்ஜெக்ஷனில் ஹார்ட் காலாயிட்டார். அவங்க தம்பியும் காலாயிட்டார் ஸ்பாட்டாக. அது வந்து நல்லதா என்னான்னு நம்மளுக்கு புரியல. நம்மளை வச்சு இந்த கேம் விளாட்றாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இந்த இன்ஜெக்ஷனால் தொழில் விஷயமா அது என்னன்னே புரியல. கரெக்டாக இல்லையா? சிலருக்கு ஒத்துக்குது, சிலருக்கு ஒத்துக்கல. அவங்க அந்த பொருளாதாரம் கொடுத்துட்டு ஒன்றா இது பண்ணலாம். நம்ம போட்டு உடம்பு தெரியலன்னா என்ன ஆச்சு? 2 பேரும் இன்னைக்கு காலம் ஆனோம். அண்ணன் தம்பிங்கண்ணே பிராமிஸா அது சைதாப்பேட்டில் நடந்தது. அது
அதுமாரி இருக்குது. அது இன்ஜெக்ஷன் போடுறதுனால லாபமா நஷ்டமான்னு நம்மளுக்கு புரியல. சரி, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம் நேயர்களே. இப்போ வந்து நம்ம மக்கள்கிட்ட பல்வேறு கருத்துக்களை நம்ம கேட்டோம். அவங்களும் நம்ம கிட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணாங்க. அவங்களுடைய கோபதாபங்கள், கவர்மெண்ட் வந்து இந்த கோவிட் வேக்சின் வந்து பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லாம மக்கள் இருக்காங்க. அதை பத்தின விழிப்புணர்வு கவர்மெண்ட் ஏற்படுத்தணும். அதுவும் இல்லாம இந்த லாக்டவுனுக்கு வந்து கடைகள் வந்து 2 மணி நேரத்துக்குள்ள விற்க முடியாது பொருட்களை, கடைகளையும் 2 மணி நேரத்துல வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மக்கள். அதுக்கும் கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். அது போக மக்களோட அத்தியாவசிய வாழ்வாதாரம் வந்து இந்த பகல் 12 மணி நேரம் ஊரடங்கு இருக்கிறனால மிகவும் அதிகமா பாதிக்கப்படுதுன்னு அவங்களோட கருத்துக்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு விதிமுறையை கொண்டு வரணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.